அடுத்தது பாத்தீங்கன்னா புவர் ஹைஜீன், அதாவது உடலுறவு வச்சதுக்கு அப்புறமோ அல்லது தினம் குளிக்கும் பொழுதோ முன்தோலை பின்னாடி இழுத்து சுத்தம் பண்ணாம இருந்தா ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு போன்ற ஒரு படிமம் அங்க இருந்து அதுவும் அந்த ஸ்மெல்ல வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில உணவுகள், அதாவது காரமான உணவுகளோ அல்லது அதிகமான ஆல்கஹால், அதிகமான காஃபி எடுத்தாலோ இந்த மாதிரி யூரின் போகும் பொழுதோ அல்லது ஆப்டர் செமன் எஜாகுலேஷனோ உங்களுக்கு இந்த எரிச்சல் வரலாம். முக்கியமா அதிகமா பூண்டு, வெங்காயம், ப்ரக்கோலி, மீன், காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெயில பொரிச்ச உணவுகள் எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்டர் எஜாகுலேஷன் ஸ்மெல் வரலாம். சில மெடிசன்ஸ் எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி செமன்ல அந்த ஸ்மெல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த செமன்ல ஸ்மெல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.